கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கர்த்தர் நமக்கு தந்த வேத வார்த்தை என்ன அப்படின்னா, ஏசாயா 40:31 சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். யாருக்கு பலன் தேவை? யாருக்கு சத்துவம் தேவை? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஒரு புது பலன் கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வசனம் 29 வசனம் 30 சொல்லுகிறது, சோர்ந்து போகிறவனுக்கு பலனையும் சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற கர்த்தர். அது மாத்திரமல்ல, இளைஞர்கள் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். இந்த இடத்துல பார்க்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சோர்ந்து போகிறவனுக்கு பலனை கொடுக்கிற தேவன். இன்னைக்கு எப்பேற்பட்ட இளைஞனா இருந்தாலும் பரவாயில்லை, நான் தைரியமா இருக்கிறேன், என்னால எல்லாம் செய்ய முடியும், அவனுக்குள்ள ஒரு பலவீனம் வருகிற பொழுது, அவனுக்குள்ள ஒரு சோறு வருகிற பொழுது, அவனுக்கு தேவை ஒரு பலன் அண்டு சத்துவம். இதெல்லாம் அவனுக்கு தேவையா இருக்கிறது. அப்படி இருக்கணும். அந்த சத்துவமும் அந்த பலனும் நமக்கு வேணும்னா முதல்ல தேவ சமூகத்துல ஆண்டவருக்காக காத்திருக்கணும். அப்படி இருக்கிற பொழுதுதான் நம்ம ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படைய மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். இதே வசனங்களை நம்ம பார்க்கிற பொழுது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் அதிகாரம் 1 வசனம் 5 நம்ம பார்க்கிற பொழுது இயேசு சாமி சொல்றாங்க, நீங்க எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. பிதாவினுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆண்டு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, காத்திருங்க. இங்க ஒரு சோர்வு, ஒரு பலவீனம் வருது. யாருக்கு அப்படின்னா, அப்போஸ்தலர்களுக்கு. என்ன அப்படின்னா, இயேசு சீஷர்களுக்கு வரக்கூடிய அந்த பலவீனம், அது வரைக்கும் இயேசப்பா கூட இருந்தாங்க, அவங்க தைரியமா இருந்தாங்க, பலனா இருந்தாங்க, இங்க எல்லா இடத்துக்கும் போய் தைரியமா போயிட்டு வந்தாங்க, இயேசுவின் நாமத்தை மகிமையாக பறைசாற்றினார்கள். ஆனாலும் கூட இந்த இடத்துல இயேசு சாமி இப்ப கூட இருக்க போறது இல்லை. ஆனா அவங்களுக்கு ஒரு சோறு வருது. ஐயோ, என்னதான் இருந்தாலும் நாமளும் ஒரு மனுஷங்க தான் இல்லை, நமக்கு ஒரு தைரியமான ஆள் அப்பாவோ இல்ல அம்மாவோ நம்ம கூட இருக்கிற பொழுது பிள்ளையாக நமக்கு ஒரு பலன் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அதே இடத்துல வச்சு பாருங்க, நம்ம இடத்துல அப்பா இல்லைன்னா நமக்கு ஒரு தைரியம் குறைஞ்சு போகும் உலகத்துல. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்களுக்கு ஒரு தைரியம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகுது. இப்ப என்ன நடக்க பாருங்க, வசனம் 8 வாசிக்கிறபடி, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதயா முழுவதிலும் சமாரியாவிலும், அது மாத்திரமல்ல பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இங்க பாருங்க, எருசலேமிலும் அடுத்து யூதயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. எப்போ? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது, அந்த புதிய பலன் கிடைக்கிற பொழுது, அந்த புதிய பலன் கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது பாருங்க. பரிசுத்த ஆவியார் எப்ப வர்றாரு பாத்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 நாட்கள் அவங்க காத்திருந்தாங்க. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வரக்கூடிய அந்த 50வது நாளில் அவங்க மத்தியில பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார்? மகிமையா வாசம் பண்ணார். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வசனம் அதுல 8 வாசித்தபடியாக அடுத்து 14, 15 நீங்க வாசித்து நீங்க பார்க்கிற பொழுது 120 நபர்கள், அதாவது இயேசுவின் சீஷர்கள் யூதாசை தவிர அப்ப மற்ற ஸ்திரீகள், அது மாத்திரமல்ல இன்னும் இயேசுவின் தாயாகிய மரியாள், எல்லாருமே சேர்ந்து 120 பேர்கள் சீஷர்கள் மாத்திரமே அந்த இடத்துல கூடி இருந்தாங்க. எப்படி? ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். சும்மாவே இல்லை, அவங்க ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தாங்க. அப்படி தரித்திருக்கிற பொழுது திடீரென்று ஒரு பெருங்காட்சி அடிப்பதை போல அவங்க மத்தியில பரிசுத்த ஆவியானவர் கடந்து வந்தார். எப்படி வந்தாரு? அக்னிமயமான நாவுகள் போன்ற ஒரு பிளவுற்ற நாவு அவர்கள் மேல் இறங்கி வந்ததை பார்த்தாங்க. அப்படி இறங்கி வருகிற பொழுது அவங்களுக்குள்ள ஒரு புது பலன், அவங்களுக்குள்ள ஒரு புதிய சத்துவம், அவங்களுக்குள்ள ஒரு மகிமையான ஒரு காரியம் நடக்கிறது. அவங்களுக்கே தெரியல நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் சொல்லி, அவங்க நாவில் பரிசுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை என்னும் ஒரு பாஷையை கொடுத்தார்.
இது பரலோக பாஷை என்று நம்ம பார்க்கிறோம். அப்பேற்பட்ட அந்த பாஷை வருகிற பொழுது, அப்பேற்பட்ட அந்த அபிஷேகம் கடந்து வருகிற பொழுது, அப்பேற்பட்ட அந்த பலன் கடந்து வருகிற பொழுது, அவங்க சும்மா இருக்கல்ல, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பறைசாற்றினார்கள். அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணாங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு அநேக அற்புதங்களை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். என்ன நடக்கு பாருங்க, கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பினாங்க. அதுக்கு முன்னர் செய்த ஊழியங்களை காட்டிலும் அவங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்த பலன் வந்ததுக்கு அப்புறமாக அவங்க செய்கிற ஊழியம் பாருங்க, ஒரு கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புகிற எனது வானுயர பறக்கிற ஒரு அனுபவம். மகிமையான ஊழியங்களை செய்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்த ஊழியங்கள்ல ஏகப்பட்ட அற்புதங்கள், மருத்துவரை உயிர்ப்பித்தாங்க, ஏகப்பட்ட வியாதிகளை சுகமாக்கினாங்க, ஆயிரமான ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணினார்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஒருவேளை நம்ம ஊழியத்துல சோர்ந்து போய் இருக்கிறோமா, இல்லை நிறைய விஷயங்கள்ல பலவீனமா இருக்கிறோமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவ சமூகத்துல காத்திருங்கள், தரித்திருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் வல்லமையும் தரக்கூடியவர்கள். நீங்க ஓடினாலும் இளைப்படைய மாட்டீங்க, நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.